கேம். ஸோ வந்து நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீம் 2 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹார்ட் மோட் தான் விளையாட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லையா? ஸோ அதான் லைக் ஷேர்லாம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் 2 பையன் அந்த கம்ப்யூட்டர் சேவ் பண்ணிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேட்டுக்கு அரௌண்டு ஓகே விண்டோ ஓப்பன் பண்ணலாம். நேற்று இந்த ஐஸ்கிரீம் உள்ள வந்து பையன், இப்போ வந்து பொண்ணு. அந்த குண்டு பையனோட தங்கச்சி தான் அந்த குண்டு பொண்ணு. நான் சொல்கிறேன், அந்த பாய்ஸ் அந்த ஃபைட்டிங் சீக்ரெட் பிளேயர் மை வளராது டுவெல்த்து இன்னும் அப்புறம் எடுத்து பார்க்கலாம் பையன். வேலையை அமிச்சிட்டாங்க. அதாங்க டக்குனு நம்ம பார்ப்போம்ல, அதெல்லாம் பார்த்தா நம்ம ஒழியும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா டயர் எடுக்க சொன்னாங்க. டயர் கிடையாது, இந்த பிக்கப் த பிளாங்க்ஸ் ஆஃப் பெட் எடுத்து சூட்டி அந்த விண்டோவில் போடணுமா. சரி இறங்கிட்டேன். நான் வேணா எல்லாரும் பார்த்தா ஓல்டு வருஷன் தான், நியூ வருஷன் விளாண்டா வியூ சரியாக போகாது. அதான் வேணா ஓல்டு வருஷன் தான் விளாட்றேன். இது பார்த்தீங்கன்னா பையன் வரோம். அவன் இறங்கி நடந்து போகிறான் இல்லையா? அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த வச்சிருக்கிற மேப் வந்து கீழே வந்துடும். அந்த மேப் பார்த்து நம்ம எடுக்கணும். சரிங்களா? வேறு மேப் எடுப்போம். ஒரு மேப் தானே எத்தனை கட்சிங்க விளையாடியாச்சா? படப்படா தம்பி போயிட்டு மேப் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கே போடலாம்? ஸ்டால் போகணும். ஸ்டால் போட தம்பி டக்குன்னு பாப்பா. என்னங்க கட்சிங்க? அந்த குண்டு பையில காமிக்கிறாங்க. நம்ம காப்பாற்ற முடியாது குண்டு பையன். அந்த குண்டு பையன் காமிக்கிறாங்க. அந்த குண்டு பையன் சொல்கிறான், எல்லாருமே நான் கிடையாது, கொஞ்சம் குண்டா இருக்கிறேன், ஏன் இப்படி தப்பா போட்டேன்னு தெரியல, எங்கள் அப்பாவோட சேர்ந்து அப்படி ஆகிட்டு இருக்கிறேண்ணா அப்படி சொல்கிறான் பையன். எல்லாம் திரும்பி சொல்கிறான் சப்பிங்கிறாங்க. என்னங்க சப்பிங்கிறாங்க? சப்பினா குண்டாங்கிறாங்க எல்லாம். லைட்டாக அழிய கண்ணீர் விட்டு என்னடா குண்டா சொல்லி இருக்குடா உங்களுக்குங்கிறா. நெக்ஸ்ட்டாக ஸ்டால் செய்ய விட்டுட்டு ஸ்டால் போயிடலாம். ஸ்டால் போயிட்டு என்ன பண்ணலாம்? கடை வந்து ஓடு டோர் தொடக்கணும். சரி அவன் பாத்திரம் வந்துடா அந்த விளையாண்டுலாங்க. ஐயோ பாத்திரம் ஓட தம்பியா போடா பாவம் அந்த குண்டு பையன். போடா டக்குன்னு என்னென்ன இருக்கு? டக்குன்னு போ உள்ள இருக்கு டூல்ஸ். என்ன உள்ள மேலே கீழே ட்ராயில் இருக்குது. ட்ராய் என்ன இருக்குது டூல்ஸ் பாக்ஸில்? பிளேஸ் ஓகே நல்லா இருக்குதான். இப்போ போயிட்டு அந்த பையன் இங்கே இருக்கான்னு தெரியல. பையனாக இருக்கான் பார்த்துட்டு டக்குன்னு வண்டிக்குள்ளே போயிடலாம். இங்கே என்ன இல்லை பையன் அங்கே போயிடான். ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுலாம். ஃபஸ்ட்டு ஒயர் கட்டு விட்டு எடுத்தாச்சா? கேண்டில் எடுத்து போயிட்டு சிமெட்ரி வர போகணும். அதுக்கு முன்னால் வண்டி உள்ளே போயிட்டு சிமெட்ரிக்கு வண்டி விடலாம். ஓடா சிமெட்ரிக்கு வண்டி விடா சிமெட்ரிக்கு. பாவம் இல்லை கொண்டு பையன் அழுகோட நினைக்க வர்றீங்க அழுக. பையன் மாத்திரம் சிமெட்ரி வண்டி ஏட்டான். இறங்கடா தம்பியா இறங்குவா. இறங்க போயிட்டு கேண்டில் இருக்கியா? ராடு உங்கள் அப்பா ஒருத்த சிலை இருக்கும். அவங்க போயிட்டு ராடு பார்க்குறானா? இன்னும் அதுக்குள்ள போகிறேன் போட்டு அதுக்குள்ள கேண்டில் வச்சிடலாம். ஃபஸ்ட் அம்மா காசு சொல்கிறான். அவங்க அப்பா ராடோட அப்பா அம்மா ஃபாதர் என்ன சொல்கிறான்? ஐ நெவர் மீட் மை மதர் பட் தட் நெவர் மேட்டரு. யூ அண்ட் ஐ வேர் எ கிரேட் டீம். நீ நானும் ஒன்றா டீமாக இருப்போம். நம்ம எப்போவுமே ஐஸ்கிரீமில் நம்ம சொல்கிறாங்க டக்குன்னு போகுது படிக்கக்கூடிய. ஐ ஹேட் ஸோ மெனி ப்ராப்ளம் ஸ்கூல். எனக்கு ஸ்கூலில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சா. அது யாரும் நம்ம அது ராடு தாங்க அது. நவ் ஐ மெம்பர் எவ்ரி ஒன் கெட்ஸ் வாட் தே டிசர்வ். மண்டை கீழே விழுந்து ஒரு பாதி மண்டை காணாமல் வச்சு. ஓகே டக்குன்னு சொன்னால் கேண்டில் வச்சிடலாம். பின்னாடி போகுது கேண்டில் இப்போ தம்பி. வச்சதா நிறைய பொருள் வேறு தேவை. அதுக்குள்ள
காலை டிக்கியில் பார்த்தா ஒன்றும் ஓப்பன் பண்ணோம். இது மாதிரி ஃபஸ்ட்டு டிக்கியில் இப்போ ஒருத்தவங்க வண்டி இறங்கப்பா பக்கத்தில் ஸ்டாப் வந்துருக்காங்க. ஏங்க அந்த இதில் பார்த்தீங்களா அந்த வேனில் நன் கொக்கோ கோலாவா இருக்கட்டும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது டூல்ஸ் பாக்ஸில் எதுவுமே இல்லை இல்லை எதுவுமே இல்லை பிரபு இல்லை ஆடுங்க என்னாச்சு? பக்காயிடுச்சுங்க. ஆஹா நல்லதுதான் அது. கிளம்பிட்டீங்க தெளிவாச்சு. என்ன பண்ண போகிறேன்? என்னது பர்ஃப்யூம்? அதாங்க வேணும். பர்ஃப்யூம் எடுத்துட்டு அந்த ஒருத்தப்பா அந்த குண்டு பொம்பளை லவ் பண்ணிட்டு இருப்பா. அவன்கிட்ட பார்த்து நான் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அது தூக்கி போட்டு இந்த குண்டச்சு உட்காந்துருக்கா இல்லையா அவனை பற்றி ஒருத்தர் லவ் பண்ணுவான். பார்த்துட்டே லவ் பண்ணுவான். அவனை பற்றி நான் கொடுக்கணும். அந்த ரெண்டு பேர் இருப்பாங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் இன்னொரு இருப்பான். பசங்க டஸ்ட்பின் என்ன இருக்கும் பார்த்துக்கலாம். டஸ்ட்பின்ல என்ன பார்க்குது? சவுண்டு ஸ்பெஷல் பாஸ் பாஸ் ஐயோ பாஸ் சாரி பர்ஃப்யூம் எடுத்து போயிட்டு அந்த பாயிண்ட் விட்டுக்கணும். எல்லாம் கண்ணை செய்யுன்றான். ஓ கண்ணு எங்க இருக்குன்னு பார்த்தே காமிக்கிறானா அப்பாவே. இவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள வந்தேன் ஒரு தங்கச்சி, அந்த தங்கச்சி இவன் லவ் பண்ணுவான். பார்த்தா சொல்கிறான் நீ ஒரு பொருள் கூட நான் தரேன் பாயிண்ட் தரேன் அப்படிமா. அதுதான் நான் பார்த்தா அவன்கிட்ட கொடுத்துட்டோம். ஓகே அந்த கூட அப்படிமா அதை கொடுத்துட்டு நம்ம காயின் வாங்கிக்கலாம். அதான் நான் வெளில போயிட்டு எப்படி வர்றதுங்க தூக்கி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஃபுட் வேலை தேடணும் இல்லையா? கேட் ஃபுட்லாம் நிறையா இருக்கும். இப்போ போய் ராடுக்கு வந்துட போகிறாங்க. வரல வேலை பண்ண மாட்டேங்க. ஸ்டோர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டோர் ஆஃப் பண்ணிட்டு பில்லில் ஒன்றும் இல்லை இல்லை வேணாண்ணா இந்த காய் எல்லாருமாப்பா. கேட் ஃபுட்டுங்க. கேட் ஃபுட் கிடச்சிச்சு. இந்த கேட் ஃபுட் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் போட்டுக்கலாம். இது வேறு வண்டியில் போட ராடை நிற்கிறாங்க. அதனால அப்படியே போயிட்டு ராடு பார்க்காம அப்படியே போயிட்டு கேட் ஃபுட்டை தூக்கி போட்டுக்கலாம். இல்லை அந்த என்ன சொல்கிறது ட்ராலா போயிட்டு போகிறா தம்பி ஒரு ராடுக்கு பாத்திரம் போகிறாங்க. அது வேறு ஓடணும் தெரியுங்க. பார்த்தலாம் அந்த ஒரு மேலே போனோம். அந்த ரூம் போயிட்டு உள்ளே ஒரு ட்ரெஸ் இருக்கும். அந்த ட்ரெஸ் வைக்கிற இடம் இருக்கும். அதில் பார்த்தா ஆங்கர் இருக்கும். அந்த ஆங்கரை பார்த்தா எடுக்கணும். நம்ம ஆங்கர் எடுத்தாச்சா போயிட்டு பார்த்தா மொட்டை மாடிக்கு போனோம். ராடு வரல அவ்வளோதான். மொட்டை மாடி போயிட்டு மேலே ஏறிட்டு அவ்வளோதாங்க ராடு அங்கே நிற்கிறான். பக்காயிடுச்சு போல் கேபிள் கொடுத்து அவ்வளோதாங்க டக்குன்னு ஊற்றிடுவேன். அவ்வளோதான் ஊற்றிட்டோமா டக்குன்னு இந்த வண்டியை தள்ளி விட்டுட்டு கீழே பார்த்தா ஒரு கொகை மாதிரி போகும். சீவர் மாதிரி போகும். சீவரில் ஏறி ஊற்றிடுவேன். குடிச்சிட்டா இங்கே ஒரு கொகை மாதிரி வரும். அந்த கொகைகிட்ட போய்ட்டு உட்காந்து அப்படியே போயிடுவேன். படா துண்டியா அதான் வேடப் பண்ணியாச்சா. வேடப் பண்ணிட்டு அந்த இப்போ அதை எடுத்து ஒரு பொருள் அந்த என்ன சொன்னது அந்த குரோபார் மாதிரி ஒரு பொருள் இருக்க சொன்னேன். நட்டு கழட்டுறவாதி அதை பார்த்தா எடுத்து வரணும். ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னாச்சா. படா டக்குனு அந்த வண்டிக்கிட்ட போயிட்டு இன்னைக்கு ராடு என்னது ராடு பக்காயிட்டாங்க. என்ன ஒரு இடத்துல பார்த்தா நம்ம மாட்டிக்கிட்டாங்க. இல்லை பார்க்கல ராடு பக்காயிடுச்சுங்க அவனுக்கு. ஓல்டு சொல்ல கொஞ்சம் நிறைய பக்காகும். கொஞ்சம் பார்த்து விளையாடும். கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம். பெரிய எழுறாது விரைஞ்சி நினைக்கிறேன் என்னன்னு தெரில. கேஜியில் அவள் கத்துறா வெள்ளை விட்ட டக்குனு காப்பாற்று இவ தீயவை தேவையா ஐஸ்ன்னு சாப்பிட்டது. போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணணும். கதவை பண்ணாத ஆசிச்சு போயிட்டு கீழே போய்ட்டு ஒரு கேஸ் இருக்கும். அந்த கேஸை எடுக்கணும் ஃபஸ்ட்டு.
லாட்டில் அவசரம் எடுத்து விட்டுருங்க. இது எடுத்துட்டு இது ஸ்க்ரூவை எடுத்து விட்டுருங்க. அதான் இதை எடுத்துட்டா சிலிண்டர் இருக்கும். சிலிண்டர் எடுத்துட்டு வண்டியில் போடணும். வண்டியில் போனால் கையில் வச்சுக்கலாம். லேட்டாக போகலாம்ப்பா. போயிட்டு கேட்டு இதுக்கு எது கேட் போட்டுனா அந்த சிமிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா பூனை இருக்கும். அந்த பூனை சாப்பாடு வச்சுட்டு அந்த பூனையை பிடிச்சிட்டு ஒரு லாக் வைக்கணும். அந்த லாக் எடுக்கிறதா தூக்கி போட்டுறாங்க. அதெல்லாம் கேட் ஃபோட்டோ எடுத்துட்டு சிமிட்ரி போயிடலாம். போட்டா அது ஸ்டாப் சிமிட்ரி தான்டா. அதான் பேச்சா ஒன்றும் இன்னும் போகலையா. நெக்ஸ்ட் ஸ்டாப் சிமிட்ரி. வந்துச்சுங்க. சர்ச் மாதிரி வந்துருச்சு. ஸ்டாப் வந்துச்சுங்க. பாட்டா தம்பியா கேட்ட முடி. அதான் சுற்றி கேட் ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டாங்க. நாளை பார்த்தா நாளை காணும். காற்று ரொம்ப கொஞ்சம் அடிக்கும். கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ப்ளூடூத் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும். அதுவும் தான் பூனை அதெல்லாம் சாப்பாடு வச்சா டக்குனு ஓடி வந்து சாப்பிட வரும். அழகாக இருக்குங்க பூனை. இந்த பூனை வேலை டக்குனு பிடிச்சிருங்க. அதனால் பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ போய்ட்டா சினிமாவுக்கு வேறு போகணும். சினிமா போய்ட்டு இந்த பூனையை பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த பூனையை வச்சுட்டு பூனை பதிலாக ஒரு இது எடுக்கணும். என்ன சொல்கிறது, கிளாக்கு. பூனை மாதிரி ஒரு கிளாக் இருக்கும். அதை எடுக்கணும். எதுக்கு கிளாக்குனா அந்த டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி வெடி வைக்கணும். அதுதான் கிளாக்கு. சினிமா பார்த்தோன்னா நன் கோலா என்ன சொல்கிறாங்க, பூனை ஆயிடுச்சுன்னா பூனை கற்றுக்கல மியா மியான்னு. அதான் போயிட்டு இந்த இடத்துல ஆச்சுன்னா இந்த பதில் இந்த பூனை பதிலாக அழகாக வச்சுட்டு எடுத்துடலாம். ரீப்ளேஸ் பண்ணோம்னா அந்த இதுதாச்சா எடுத்து போயிட்டு இப்போ என்ன பண்ணலாம், கற்றுக்கிறா ப்ளீஸ் ஹெல்ப் என்னை வெளில விடு டக்குன்னு அப்படின்றா. நான் ஃப்ரெண்டு பாடா அப்படிதான் இருப்பேன். போயிட்டு சிமிட்ரி போயிட்டேன். சிமிட்ரி போயிட்டு சிமிட்ரி என்னது ஆட்சியில் வருது. அந்த குண்டு பைய உட்காந்துக்கிறான். ஒய் ஆர் கிரைங் வித் பாய் அப்படிங்கிறான். இவரோ ஒய் உங்களுக்கு தெரியும் ஏன்னு. ஆமாம் உண்மைதான், நீ நானும் சேமா இருந்தா என்னமோ சொல்கிறாங்க. ஐசி லிட்டில் என்னமோ சொல்கிறான். அப்புறம் ஸோ ஹெல்ப்லெஸ் சம்டைம் ஐ ஃபர்காட் தட் என்னமோ பையன் சொல்கிறான். எஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர் சொல்கிறான். த இன்டிசர்ட் வில் பி பீட்டிங் ஆல் தீஸ் ரோஸ் லிஸ்ட். என்னங்க இது ஹார்ட் மாதிரி இருக்குது. சப்பிங்கிறாங்க. குண்டாங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சப்பி திரும்பி சப்பின்னு வருது. என்னங்க அது ஐ ஹேட் தம்ங்கிறா. அவன் சிரிக்கிறான் அந்த நாடு பையன். நோ பி ஏ பேஷண்ட் அப்படிங்கிறா. டெடிகேட் யுவர் செல்ஃப் டு ஹார்ட் ஒர்க் டு சச் என்னன்னு சொல்கிறான் பையன். இதை சொல்லிட்டானா கெட் அவுட் தி ஸ்கூல் ஃப்ரம் ஹெல் அப்படிங்கிறான். டு நாட் கம் டவுன் ஆக்சுவலி. என்னது ஹார்ட் வெடிக்குதா. ஐ ஆஸ்க் மை ஃபாதர் ஃபார் ஹெல்ப். அவன் அப்பா சொல்ல பாருனா அந்த ஸ்கூல் வேணான்னு. நான் சொல்கிறத லிசன் பண்ணு. he hides your secrets எல்லாம் சொல்கிறான். he will become ஐஸ்கிரீம் மேக்கர். ஐஸ்கிரீம் மேக்கரா ஆகுறியா அப்படின்னு கேட்குறான். டக்குனு ரிவெஞ்ச் எடுக்கிறியா, நான் ஒரு ஐஸ்கிரீம் மேக்கர் ஆகி ரிவெஞ்ச் எடுக்கலாரு அப்படின்னா. டக்குனு ஹார்ட்லாம் சுருங்கிருச்சு. என்னது ஹார்ட் சுருனால ராடு சொன்னதை கேட்டுட்டு இவனுக்கு கோவமாகி சிரிக்கிறான். நம்ம எல்லாரையும் பார்த்தனா ஐஸ்கிரீம் ஆகிலாம் கொல்ல போகிறோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறான் பையன். சரி நெக்ஸ்ட் அப்படின்னா சிமிட்ரி. எத்தனை டைம் கட்சி பார்க்குறது. ஏன் இப்படி பண்ணுறேன்னா ஸ்கிப் பண்ணிருக்கலாம். ஏன் இப்படி பண்ணுறேன்னா கொஞ்சம் மினிஸ் ஓட்டணும்ல, மினிட் ஓட்டணும். அதனால தான் பண்ணுறேன் அப்படி. கேட்டு வந்துச்சா ஃபஸ்ட்டு சிலிண்டர் எடுத்து போயிட்டு ஒரு இடத்துல வைக்கணும். அந்த இடத்துல போய்ட்டு டோர் ஓப்பன் பண்ணணும். டோர் ஓப்பன் பண்ணிட்டு நிற்கிறான். அலைக்கா வச்சிடலாம். வச்சாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைம் அந்த பூனை கடியாரம் எடுக்கலாம். கீழே வீட்டு அந்த பூனை கடியாரம் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சா படம் வச்சாச்சு. அதெல்லாம் வெடிக்க போயிட்டு இதை வச்சுட்டு பத்தப்பட்டு வச்சு போட்டு எடுத்துட்டு எடுறா வச்சாச்சா. இப்போ போய்ட்டு பற்ற வச்சுட்டு வந்துடலாம். இது மாதிரி பார்க்கல வச்சாச்சுல. அல்லாம பூனை மேலே கற்றுக்கல. ஐயோ வருங்க என்னது அங்கே வெடிச்சிருக்க டொமால்னு. இல்லைங்க அப்போ கூட காயகமாக ராடு சரியான இவனா இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா நம்ம ஒருத்தர் இருந்தாலே வந்து நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காயின் கொடுத்தாங்க. அந்த காயின் எடுத்துட்டு
ஒரு செஸ்ட் இருக்கும், ஓப்பன் பண்ணலாம், உள்ள கேஜிக்கு கிடக்கும். அந்த கேஜி கிட்ட அந்த கேம் பிளே பற்றி முடிச்சிட்டோம். போடா மேலே போடா தம்பி, நான் போகல. ஏய் அவன் பார்த்து பாத்திர போகிறாங்க, அது வேற. போடா போடா ஏறா ஏறா மேலே. அவ்வளோ போயிச்சா, சர்ச்சுக்குள்ளே இருக்கும். தூரம் பண்ணல ஓப்பன் ஆச்சா. இப்போ பார்த்தா உள்ளே இருக்கும் லெட்டுக்குள்ளே கேஜிக்கு. அதாங்க கேம் பிளே பற்றிலாம் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் வீடியோலாம் போடுறேன், நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க, லைக் பண்ண மாட்டீங்க. ஒரு சில பேர் 6 பேர் 5 பேர் கிட்ட பார்க்குறாங்க, ஆனால் அவங்க லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நெய்பர் விட்டு கொடுத்து கேம் பிளேயை முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அந்த குண்டச்சி காப்பாற்றி வச்சாச்சுங்க. குண்டச்சி டக்குனு இறங்கு இறங்குமா, நான் முடிச்சிட்டேங்க. குண்டுக்குள்ள இறங்கு. நோ ஐ கேன்ட். என்னவே அது உயிக்க மாட்டேங்குது, உடம்பு அடிபட்டுருமாங்க. குண்டு எங்க போயிட்டாங்க, தூக்கிட்டு போயிட்டாங்க. ஐயோ கட்சியும் காமிக்கிறாங்க. அந்த அவங்க பார்க்கலாம் இருக்கிற பர்ஃப்யூம் போட்டு பையன் அவங்க சொல்கிறான், டேய் ப்ளீஸ் தங்கச்சி போடா பாடுறா அப்படிங்கிறான். டக்குனு அவன் என்ன சொல்கிறான், எந்தாயிடுச்சு ஏடி பண்ணா அவன் அப்படி காமிக்கிறான். நான் சொல்கிறான், நிப்பாட்டுடா நிப்பாட்டுடா கத்துறான். டக்கு தூக்கி விட்டுருந்துட்டான். ஸ்க்ரூவீஸ் அப்படி போட்டு கிட்ட போட்டேன். இது என்ன இருந்துக்கிறானா, அந்த பையன் தூக்கி போட்டாலே அந்த பையன் வந்து அந்த லீஸ் அந்த ஒரு அந்த பொண்ணுல குண்டு பொண்ணை லவ் பண்ணுறானா. அந்த பொண்ணுகிட்ட கொடுக்கறதா சென்டென்ஸ் இருந்தானா, அந்த பொண்ணு போயிட்டானா. அதனால் ஐஸ்கிரீம் 3ல பார்ப்போம். சரி டாட்டா பை பை. கொஞ்சம் லைக் சப்போர்ட்லாம் பண்ணிங்கன்னா